அனைவருக்கும் வணக்கமா. இது 6ஆம் வகுப்பு தமிழ் திறன். இன்றைக்கி பார்க்க போகிறது 12-3 அந்த பயிற்சி உரையாடல் எழுதுக. இந்த உரையாடலில் 3 படம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்கும் 4 வரி கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்துக்கு பொருத்தமாக நம்ம உரையாடல் வடிவில் எழுதணும். இங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்குது, ஒரு முயல் இருக்குது, ஒரு பந்துகள் இருக்குது இங்கே, அதே மாதிரி நீர்நிலை இருக்குது. இதை வச்சு நம்ம எழுதணும். முதல் முயல் பேசுகிற மாதிரி எழுதலாம். முயல்: நாய் தம்பி நாய் அண்ணி நாம் விளையாடலாமா? நாய் அண்ணே நாம் பந்து விளையாடலாமா? பந்து விளையாடலாமா? பந்து விளையாடலாமா? நாய் சொல்லுது. விளையாடுவோமே முயல் தம்பி. விளையாடுவோமே முயல் தம்பி அப்படின்னு சொல்லுது. அடுத்து முயல்: அண்ணே பந்து தண்ணீரில் விழாதபடி விழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி வச்சுக்கலாம். அண்ணே பந்து நீரில் விழாதபடி விளையாடுவோம். அதுக்கு நாய் சொல்லுது. கவலைப்படாதே, தண்ணீரில் விழுந்தால் நான் நீந்தி எடுத்து வந்து விடுவேன். கவலைப்படாதே, நீரில் விழுந்தால் நீரில் விழுந்தால் நான் நீந்தி போய் எடுத்து வந்து விடுவேன். நீந்தி போய் எடுத்து வந்து விடுவேன். எடுத்து வந்து விடுவேன். அடுத்து கரடியும் இங்கே கோழியும் இருக்குது, அந்த கோழி குஞ்சுகள் இருக்குது, அது பேசுகிற மாதிரி நம்ம எழுதலாம். இப்போ கரடி: கோழி நலமா? கோழி: கரடி அண்ணே, இல்லை இந்த பக்கம்னு வச்சுக்கலாம். கோழி நலமா? என்ன இந்த பக்கம். என்ன இந்த பக்கம் வினாக்குறி போட்டுக்கணும். கோழி: கரடி அண்ணே இறை தேட வந்தோம். இறை தேட வந்தோம் அப்படின்னு சொல்லுது. கரடி சொல்லுது. அந்த பக்கம் போங்க, நிறைய பூச்சி புழுக்கள்லாம் இருக்குது, அது கோழிக்கும் கோழி குஞ்சுக்கும் இரையாகும், அதனால் அப்படி சொல்லுது. அந்த பக்கம் செல்லுங்கள். செல்லுங்கள். புழு பூச்சி உண்டு. புழு பூச்சி இருக்கிறது. புழு பூச்சி இருக்கிறது. கோழி என்ன சொல்லுது? நன்றி அண்ணே, வருகிறோம். நன்றி அண்ணே, வருகிறோம். வருகிறோம். அடுத்து கொக்கும் மீனும் பேசிக்குது. என்ன பேசிக்குது பார்க்கலாம். முதல்ல மீன் வச்சுக்கலாம். கொக்கு அக்கா இங்கே வந்திருக்கிறீங்க? கொக்கு அக்கா எப்படி இருக்கிறீர்கள் அப்படி வச்சுக்கலாம். எப்படி இருக்கிறீர்கள். அடுத்து கொக்கு: நலம்தான் தம்பி. மீன் கேட்குது. என்ன இரட்டை காலில் நிற்கிறீர்கள்? என்ன? ஏன்னா கொக்கு எப்பவுமே ஒத்த காலில் தான் நிற்கும். வித்தியாசமாக இங்கே இரட்டை காலில் நிற்கிறீர்கள். நிற்கிறீர்கள். அதுக்கு கொக்கு சொல்லு. கால் வலிக்கிறது, அதனால்தான். கால் வலிக்கிறது, அதனால் தான். எப்பவுமே கொக்கு பார்த்தோன்னா ஒத்த காலில் நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இங்கே ரெட்டை காலில் நிற்கிறது வித்தியாசமாக இருக்குதுன்னு இப்படி எழுதியிருக்கோம்.
நன்றிம்மா, வணக்கம். இதே மாதிரி நீங்கள் படம் இருந்தால் உரையாடல் வடிவில் எழுதி பாருங்கள். அது நல்ல பயிற்சியாக இருக்கும். நன்றிம்மா.